தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். இது சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நல்லா பொடியாக எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா நெய் போட்டு எல்லாம் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி வதக்கிட்டேன். இப்போ இது வெங்காயம் வதக்கிச்சு. தக்காளி ஒரு 10 பழம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். இதையும் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்ல சட்னி தக்காளி வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டா சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். சுவையான தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.